இப்போ திருப்புவனம் கொன்னே விட்டாங்க, அடிச்சே கொண்டு விட்டாங்க. நகை திருநானா திருடலையா, அந்த அந்த பொண்ணு கொடுத்தது பொய் புகாரா இல்லை உண்மையா, அதெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் வந்து விசாரணையில் வரும். என்னதான் இருக்கட்டுங்க, அடிச்சா கொண்டுருக்காங்கல்ல, அது ஒரு மனுஷனாக இருக்க முடியும்? எப்படி மனுஷனாக இருக்க முடியாம? அது மிருகங்கள். அந்த மிருகத்தில் போய் எப்படி மிருகாணுக்களை சேர்க்க முடியுமா? முடியாது. நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தெருவில் கிடக்குறான், தண்ணி அடிச்சுட்டு கூத்து அடிக்கிறான், தண்ணி அடித்து அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது செய்ய தான் போயிடும். ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடச்சா போதும், அதுதான் எனக்கு தேசிய பிரச்சனை. அது தேசிய பிரச்சனை. உலகத்தில் யாருமே தண்ணி அடிக்காத மாதிரியும், சினிமாக்காரன் மட்டும்தான் தண்ணி அடித்த மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆயிரும். நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பழக்கத்துக்குள்ளே இருந்திருக்காரு. ஓகே, அதெல்லாம் அது தவறு தான். அது தவறு. கைது பண்ணது சரி, விசாரித்தது அது சரி. ஒரே ஒரு கேள்வி தான். பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை ஒருத்தர் கற்பழிச்சார்ல, அவர் பேசுறாருக்கா ஞாபகம் இருக்குமா? இந்தளவுக்கு படம் பிடிச்சி அவளை ஃபோக்கஸ் பண்ணாங்களா? இல்லை. இந்த திருப்போணத்தில் ஒருத்தர் அடித்தே கொண்டாங்கல்ல, 5 போலீஸார் கைது பண்ணாங்கல்ல, அவங்க ஃபோட்டோ இருக்கா, மூஞ்சி அவங்க ஞாபகம் இருக்கா? அவங்க வீடியோ யாராவது காட்டினாங்களா? ஒருத்தன் அடிச்ச கொண்டுருக்கான் சார். ஏதோ ஒரு எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் போடுறாங்களே தவிர, இது ஒரு பேப்பரில் எதுலையோ தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண வீடியோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளினாங்களா, அந்த வீடியோ போட்டு காட்டினாங்களா? கட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதையில் இருந்திருக்காருன்னு ஒரே காரணத்துக்காக ஒரு தீவிரவாதி மாதிரி, ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களோட போய் அரெஸ்ட் பண்ணதில்லை. ஜீப்பில் ஏற்றுனதுலேருந்து, காரில் கொண்டு போகிறதுலேருந்து, அவ்வளவு நாட்டில் குண்டு வச்சு ஒரு 200-3000 பேரை கொன்னது மாதிரி ஒரு அவ்வளோ பில்டப். சினிமாக்காரெல்லாம் கொஞ்சம் நான் சொல்கிறேன், அதுக்கு நான் நியாயப்படுத்தலை, கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நாம் பேச அழைக்கிறோம். பேர் தெரியாதவர்களுக்கும் பெருமைப்படுத்தி பேசுபவர் பேரரசு அவர்கள். தன் இருப்பிலும் முதல் ஆளாக தன் குரலிலும் வந்து நிற்பவர். சிறிய படங்களுக்கும் பெரிய படங்களுக்கும் வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் பேரரசு அவர்களை ஏதேனும் சில பரபரப்பாக பேசி இந்த படத்தை எடுத்துச் சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொகுப்பாளினி கவிதா மேடம் ரொம்ப அழகாக தெளிவாக பேரரசு மாதிரி இல்லாமல் தமிழ் பேசக்கூடியவர். பிகினிங்கில் கன்னடத்தில் பேசுகிறாங்க, கன்னடம் தானே? ஆமாம். எனக்கு ஆச்சரியம் போச்சு, பேசுகிறது கவிதா தானா இல்லை பெங்களூர் இறக்குமதியா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. இவ்வளோ அழகாக கன்னடம் பேசுகிறாங்களே, இல்லை இடையில கமல்ஹாசன் சாருக்கு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு, அதில் பயந்து போய் கன்னடம் கற்றுக்கிட்டாங்களா? ஏகப்பட்ட கேள்வி. ஆனால் அதுக்கப்புறம் தமிழில் கொஞ்சம் பேசி தமிழிச்சு தான் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டாங்க. கதாநாயகன் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அழகு, பேசணும் அவசியம் இல்லை. அவருக்கு தமிழில் பேசுகிறதா, இங்கிலீஷில் பேசுகிறதா, இல்லை தமிழ்நாட்டில் வந்து கன்னடம் பேசுனா தப்பாக போயிடுமா, இத்தனை கொஸ்டின். தமிழர்கள் வந்து அப்படி இல்லை, நீங்கள் எதை பேச ரசிப்போம். நாங்கள் கன்னடம் பேச ரசிப்போம், தெலுங்கு பேச ரசிப்போம், மலையாளம் பேச ரசிப்போம். எங்களுக்கு மொழியே பிரச்சனை இல்லை. தமிழர்கள் மாதிரி பெருந்தன்மையாளர் யாருமே இல்லைங்க. இங்கே திறமை தான் முக்கியம். எங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ரஜினி பிடிச்சி போச்சுன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடிடுவோம். சரோஜாதேவி பிடிச்சி போச்சுன்னா கன்னட க்ளீனாக பட்டம் வைப்போம், நாங்கள் வைப்போம், தைரியம் வைப்போம், கன்னட க்ளீன்ட்டு. நீ கன்னட பைங்கில் அவர் தேவராஜை கட்ட வச்சுருக்காரு. அவங்களுடைய அந்த காலகட்டமில் நம்ம சிம்ரன் புஷ்பனா கட்ட சொல்லுவோம், பானுமதி சரோஜாதேவினா அவர் என் பட்டம்லாம் கட்ட சொல்லுவார். என்னடா கன்னட பைங்கிலி. நீங்கள் அங்கேயே நாங்கள் எங்கள் தமிழ் பொண்ணை நடிக்க வைக்க அனுப்புகிறோம், நீங்கள் தமிழ் பைங்கிலி இங்கே பட்டம் வைப்பீங்களா? யாராவது? நாங்கள் வைப்போம் ஐயா, வைப்போம் இல்லைண்ணே.
ஆமாம், கன்னட கட்டளை நாங்கள் நல்லா வைப்போம். சொல்கிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது. ஹீரோ வந்து நீங்கள் கன்னடத்தையும் பேசுகிறீங்க அழகா. பாருங்கள், நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது இங்கே யாரும் கைதட்டலை, ஆனால் கன்னடம் பேசும்போது அங்கே எல்லாரும் கைதட்டணும். அதான் தமிழர்கள். தமிழ் பெருமை சொல்லிட்டே போகலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் தமிழில் இருந்து தான் உலகத்தின் முதன்மொழி தமிழ் சொல்லிக் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. தமிழில் இருந்தால் தெலுங்கு போச்சு சொல்லிக் கொடுத்துட்டாங்க. தமிழில் இருந்தால் மலையாளம் உருவானதும் சொல்லிக் கொடுத்துட்டாங்க. தமிழில் இருந்தால் கன்னடம் உருவாச்சும் சொல்லிக் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வரலாறுன்னு நாங்கள் நம்புகிறோம். கன்னடம் வேறு தமிழ் வேறுனா ஓகே, எங்கள் ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எங்கள் நம்பிக்கை சொல்கிறோம். கன்னடத்துக்கும் தமிழ் சம்மந்தம் இல்லை. யாரும் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்களா யாராவது? நீங்கள் அப்படி ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் நம்பிக்கைங்க. எங்கள் நம்பிக்கை இப்படி. கடவுள் ஒருத்தன் இருக்கிறாங்கிறான், ஒருத்தர் கோஷ்டி இல்லைங்குது, அது அவங்க நம்பிக்கை. இல்லைங்கிறது இருக்குங்கிறது இன்னொரு நம்பிக்கை. அது மாதிரி இங்கே தமிழ் மண்ணில் மொழிக்கும் கலைக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களை வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். போதுமா கவிதா மேடம்? கண்டென்ட் போதுமா? அதுக்கு அவர் இருக்காரு. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து தமிழே சரியாக தெரியாது, ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் தலைவர் இருக்கார்ல, இயக்குனர் தலைவர், தமிழோட கன்னடம் அழகாக பேசுவாங்க. உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மை இல்லையா? நான் பார்த்துருக்கேன் பெங்களூரில். இங்கே நான் கன்னடம் பேசி பார்த்தது இல்லை. ஆமாம் ஆமாம். அங்கே பெங்களூர் போயிட்டு ரூட்டு கேட்குறான். நான் எப்படா கேட்குறேன், அப்படியே கன்னட கவிதை மாதிரி வருது. அவன் டிரைவர் மிரள்றான். அவரை விட இவன் நல்லா பேசுகிறார். கன்னடத்தில் பெங்களூரில் இருக்க டிரைவரை விட அவர் திருத்துறார், அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. என்னடா அது? அப்போ அந்தளவுக்கு கற்று வச்சுருக்காரு. ஏன்னா அவர் நினச்சிருக்காரு, இங்கேயும் இல்லை அங்கேயும் ஒரு எஜமான் எடுக்கணும், அங்கேயும் ஒரு சின்ன கொண்டு எடுக்கணும்னு நினச்சி கற்றுக்கிட்டாரு நினைக்கிறேன். நீங்கள் அப்புறம் தனியாக சொல்லுங்க. அங்கே நிறையா பேசுவார். இப்போ நான் சொன்னது அழகாக சுருக்கமாக திருக்குறளமாக சொல்லிடுங்க. இப்போட்ட சொல்லிடுங்க. எல்லா கேமராவும் அங்கே பேன் பண்ணுங்க. சொல்லுங்கள். என்ன நான் பேசிக்கிட்டு அவர் பேசுங்க. நீ ஓகே புரியுமா? சரி. இல்லை கன்னடக்காரர்கள் தமிழ் நம்ம பேசினா புரியும், நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது. அது வேறு விஷயம். நம்ம எல்லா மொழியும் புரியும் அவங்களுக்கு. தெலுங்கு புரியும், மலையாளம் புரியும், கன்னடா புரியும், எல்லாம் புரியும். நம்ம பேசினா அவங்களுக்கு புரியாது. இல்லை தான் மேட்ரு. இந்த படத்தை கதைக்கு வருவான் கைமேரா. அப்புறம் இல்லை 4 பொண்ணு 3 பொண்ணு வரிசையாக உட்கார வச்சுட்டிய. அந்த பக்கம் நான் உட்காந்துட்டேன். என் மூச்சை பார்த்தாரு. எப்படி பேச்சு வரும்? அவ்வளோ கைமேரா. இயக்குனர் ஏற்கனவே 2 படம் பண்ணவர். படம் மேக்கிங் விஷுவல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு திறமையான இயக்குனர் பண்ண படம்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா ஒரு த்ரில்லர் கொண்டு வருங்கிறது பெரிய விஷயம். அது ஏதோ கதை ஒன்று இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்குது, குழப்பத்தையும் உண்டாக்குச்சு. அண்ணா ஒன்று சொல்லி பேசிட்டாங்க. மனிதர்களோட அணுக்களோடு மிருகத்தோட அணுக்களை சேர்த்துட்டா மனிதன் எப்படி மிருகமாகிறான். இங்கே மனுஷங்க இருக்காங்க. இங்கே மனுஷங்க இருக்காங்க. 100ல் 90 பேர் மிருகமாக தான் இருக்கும். அப்போ ஏற்கனவே மிருகமாக தான் இருக்கும். இதில் வேறு நீங்கள் மிருகத்தோட அணுக்களை சேர்த்திங்கன்னா என்னது ஆகும்? நாடு இப்படி உருப்படும். ஏற்கனவே சாத்தான்குளத்தில் பார்த்துட்டோம். அங்கே லாக்அப் மட்டும் நடந்துச்சு. அங்கே ஏற்றிருப்பாங்க போல இருக்குது. அடித்து கொண்டாங்கல்ல, அவங்க உடம்புல மிருகத்தோட ஏற்றிருப்பாங்க போல இருக்குது. இப்போ திருப்போணம் கொன்னே விட்டாங்க. அடித்தே கொண்டு விட்டாங்க. நகை திருநானா திருடலையா, அந்த பொண்ணு கொடுத்தது பொய் புகாரா இல்லை உண்மையா, அதெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் வந்து விசாரணையில் வரும்.
என்னதான் இருக்கட்டுங்க, அடிச்சா கொண்டுருக்காங்கல்ல, அது எப்படி மனுஷனா இருக்க முடியும்? எப்படி மனுஷனா இருக்க முடியாம? அது மிருகங்கள். அந்த மிருகத்தில் போய் எப்படி மிருக அணுக்களை சேர்க்க முடியுமா? முடியாது. அது மாதிரி இந்த நிறைய பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, கல்லூரிலேயே பண்ணுறாங்க. அவங்க மனுஷங்களா? அவங்க மிருகங்கள். ஏன்னா ஒன்று நாட்டில் பார்த்தா நிறைய மிருகத்தன்மை அதிகமாக மனுஷன்ட்டு இருக்குது, மனிதத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த கதைப்படி இவங்க சொல்கிறாங்க மனுஷனுக்குள்ள போய் மிருகத்தை பண்ணுறாங்கட்டு. நான் சொல்கிறேன், மிருகம் உடம்பு இருக்குல்ல, மிருகம் உடம்புக்குள்ள இந்த மனுஷனோட அணுக்களை சேர்த்தா ஓரளவு அதுக்கு மனுஷத்தன்மை வரலாம், நல்ல மனுஷனோட அணுக்களை. ஆனால் மனுஷனோட இதுக்குள்ள நீங்கள் சேர்த்தீங்கன்னா இன்னும் மிருகமாகும். நாட்டு நடப்பு அப்படி தான் இருக்குது. அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது யாரோ குறிப்பிட்டாங்க, பெண்கள் ஆணுக்கு நிகரா, சார் சொன்னீங்க, ஆணுக்கு நிகரான்ட்டு தண்ணி அடிக்கிறது இல்லை, தம் அடிக்கிறது இல்லை, கஞ்சா அடிக்கிறது இல்லை, இதில் தான் ஆணுக்கு நிகராக போட்டி போடுறாங்கன்ட்டு. ஒரு விஷயத்தை நம்ம இங்கே இன்றைக்கி நிறைய இடத்துல போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, தண்ணி அடிக்கிறது அதிகமாகிடுச்சு, கஞ்சா வியாபாரம் அதிகமாகிடுச்சு, கஞ்சா குடிக்கிறது அதிகமாகிடுச்சு. இங்கே சினிமாக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இங்கே கொஞ்சம் பொறுப்பாகவும் இருக்கணும், உஷாராகவும் இருக்கணும். ஏன்னா நாட்டில் எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு தெருவில் எடுக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு கூத்து அடிக்கிறான், தண்ணி அடித்து அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது செய்ய தான் போயிடும். ஆனால் சினிமாக்காரங்க யாராவது எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்டில் கிடச்சா போதும், அதுதான் எனக்கு தேசிய பிரச்சனை. அது தேசிய பிரச்சனை. உலகத்தில் யாருமே தண்ணி அடிக்காத மாதிரியும், சினிமாக்காரன் மட்டும்தான் தண்ணி அடித்த மாதிரியும் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆயிரும். நடிகர் ஸ்ரீகாந்த் போதை பழக்கத்துக்குள்ளே இருந்திருக்காரு. ஓகே, அதெல்லாம் அது தவறு தான், அது தவறு. கைது பண்ணது சரி, விசாரித்தது சரி. ஒரே ஒரு கேள்வி தான், பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை ஒருத்தர் கற்பழிச்சார்ல, அவர் பேசுகிறதா ஞாபகம் இருக்குமா? இந்தளவுக்கு படம் பிடிச்சி அவளை ஃபோக்கஸ் பண்ணாங்களா? இல்லை. இந்த திருப்போணத்தில் ஒருத்தர் அடித்தே கொண்டாங்கல்ல, 5 போலீஸார் கைது பண்ணாங்கல்ல, அவங்க ஃபோட்டோ இருக்கா, மூஞ்சி அவங்க ஞாபகம் இருக்கா? அவங்க வீடியோ யாராவது காட்டினாங்களா? ஒருத்தன் அடித்த கொண்டுருக்கான் சார். ஏதோ ஒரு எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ தான் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் போடுறாங்களே தவிர, இது ஒரு பேப்பரில் எதுலையோ தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண வீடியோ போட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளினாங்களா, அந்த வீடியோ போட்டு காட்டினாங்களா? கட்ட மாட்டாங்க. ஆனால் ஒரு நடிகர் ஒரு போதை பழக்கத்துக்கு போதையில் இருந்திருக்காருன்னு ஒரே காரணத்துக்காக ஒரு தீவிரவாதி மாதிரி, ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்களும் இவ்வளோ அரெஸ்ட் பண்ணதில்லை. ஜீப்பில் ஏற்றுனதுலேருந்து, காரில் கொண்டு போகிறதுலேருந்து, அவ்வளவு நாட்டில் குண்டு வச்சு ஒரு 200-3000 பேரை கொன்னது மாதிரி ஒரு அவ்வளோ பில்டப். போதை பழக்கம் வேறு எங்கேயுமே இல்லை. போதை விற்றான் பாருங்க, 2000 கோடிக்கு, அவங்க கூட சரியாக சில்லு நம்மளுக்கு வந்ததில்லை இது வரைக்கும். விற்றவன கூட சில்லு கூட வந்ததில்லை. சினிமாக்காரங்களாம் கொஞ்சம் நான் சொல்கிறேன், அதுக்கு நான் நியாயப்படுத்தலை, கொஞ்சம் உஷாராக இருக்கணும், நம்ம கொஞ்சம் உதாரணமாக இருக்கணும். நாம் இந்த மாதிரி தப்புல மாட்டினா நம்மளை தேசத்துறைக்கு மாதிரி காட்டிடுவாங்க, இந்த உலகம் காட்டிடும் சினிமாக்காரனை மட்டும். ஆனால் தேசத்துறை பண்ணாலும் அப்படி காட்டாது. இந்த சின்ன சின்ன தவறு பண்ணவங்களை தேசத்துறை பண்ண அளவுக்கு நம்மளை காட்டிடும். அதனால் சினிமாக்காரில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இதில் இது படம் தான், இதில் பெண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, இது கதாபாத்திரம் பார்த்துட்டு மறந்துடணும். இதே இது ஒரு நடிகை வந்து எங்கேயாவது அப்படி தம் அடிச்சு ஒரு சில் கிடைக்கிட்ட முடிச்சு, அவ்வளோதான், ஒரு மாதத்துக்கு வச்சு செஞ்சுடுவோம். அது மாதிரி இந்த கைமாறாங்கிறது சயின்டிஸ்டாக சொல்கிறீங்க, நிறைய அந்த சமூக வலைதளங்களையும் இந்த மாதிரி மிருகங்கள் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். மிருகங்கள் இருக்காங்க, வன்மம் கக்குறது. ஒரு படத்தை பார்க்காமலே எப்படி இருக்குன்னு தெரியாமலே அதை ஓச்சிடுறது. இது ஒரு நோய் இருக்கு, இப்போ வந்திருக்கு, இப்போ ரோல் பண்ணுறது,
இவங்களுக்கு பிடிக்கலன்னா மக்களுக்கு பிடிக்கலன்னு நினச்சி வச்சுருது. இவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், மக்களுக்கே பிடிக்கூடாங்கிற அளவுக்கு ரோல் பண்ணுறது. இது ஒரு மிருகம் தான். இதுக்குள்ளே போய் இன்னொரு நம்ம சேர்த்து வச்சுங்களேன், யாரும் படமே எடுக்க முடியாது, ரிலீஸே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஆயிரும். நம்ம இயக்குனர் மாணிக் ஜெய் புது முயற்சி. நான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் யாரும் பண்ணதில்லை. ஒரு புது முயற்சி. இந்த முயற்சி வெற்றி அடையணும். வெற்றி அடையணும்னா அதுக்காக நீங்கள் மனுஷனுக்கு போய் மிருகத்தோடு சேர்த்து வெற்றி அடிக்காது. என்ன, மனிதர்களுக்குள்ள நல்ல ஆத்மாக்களோட அணுக்களை சேர்ப்போம் கொஞ்சம். அந்த மாதிரி அடுத்து ஒரு படம் எடுங்க. நன்றி, வணக்கம். பேரரசு சார், ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு.